Good morning, friends. So I hope you are doing good. So ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ நம்ம சேனலில் போட்டு ஐ பின் குவைட் பிஸி. ஸோ ரொம்ப பெரிய ட்ரேடு நிறைய எடுக்க முடியல. ஆன் அண்ட் ஆஃப் எடுத்தேன், பட் டியூ டு பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் அதர் ஒர்க்ஸ் என்னால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் ட்ரேட் நிறைய எடுத்துகிட்டு இருந்தேன், பட் ட்விட்டர்லேயும் வந்து ஐ கீப் ஆன் கிவிங் மை ட்ரேட்ஸ், லைவ் ட்ரேட்ஸ். 2 days பேக் கூட ஐ ஹவ் கிவன் மை லைவ் ட்ரேட். அதை பார்க்காதவங்க பாருங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து வி ஹவ் புக்டு அபவுட் 12 பாயிண்ட்ஸ் இன் நிஃப்டி. ஓகேவா? ஸோ ஐ ஹவ் புக்ட் அபவுட் 12 பாயிண்ட்ஸ் இன் நிஃப்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 21,600 இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆர்டர் புக் காமிக்கிறேன், அப்புறம் லாஜிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், ஸோ ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா 920, இது வந்து ஒரு மார்னிங் ட்ரேடு தான். ஓகே, ஸோ அபவுட் 95 rupeesக்கு வந்து என்ட்ரி கொடுத்துட்டு 107 12 பாயிண்ட்ல வந்து I exited the trade. Okay, I entered at around 95 and exited at about 107 12 பாயிண்ட் ப்ராஃபிட். ஸோ பொசிஷன்ல போனோம்னா நமக்கு வந்து இன்னைக்கு 21,600 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி லாஜிக் நம்ம ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மார்னிங் வந்து வாட் ஐ நார்மலி டூ இஸ் there is something called this open high which is very popular in the market. ஸோ மார்னிங் வந்து நீ 17,000 வந்து மார்க்கெட் 17,200 அரௌண்ட் தட் லெவல் வந்து நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓகே, நிஃப்டி வந்து ஸோ 17,200 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ you can also see here 258, ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸு மேலே ஒரு 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸு, கீழே ஒரு 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஐ டேக் போத் தி சிஎன்பிஇ. அதில் எங்கெல்லாம் ஓப்பன் அண்ட் ஹை இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து இந்த எல்லா 17,200 17,300 பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் ஹை வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஓப்பன் அண்ட் ஹை பார்த்தீங்கன்னா 17,200லையும் 17,300 வந்து ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக இருந்துச்சு. ஸோ வாட் டஸ் தட் மீன்னா, people who are shorting the market, அதாவது 17,200 மேலே தான் போகும், 17,300 மேலே தான் போகும் நினைக்கிறவங்களுடைய they are selling from the highs. So they are vulnerable when the market is opening at 17,200. புரியுது உங்களுக்கு லாஜிக்கு? நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது 17,250 ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் வந்து 17,200 மேலே தான் போக போகுது, 17,300 மேலே தான் போக போகுது அப்படின்னு முடிவு பண்ணி ரைட் பண்ணுறாங்க. ஸோ வென் புட் ரைட்டர்ஸ் ஆர் புல்லிஷ், அப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ல இருப்பாங்க பாருங்க, அவங்களே they try to bring down that position. அவங்க இது ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம் or they will take a contra trade. Okay, the idea is to trap these fellows. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி இஸ் ட்ரேடிங் வெல் பிலோ 17,200. புரியுது உங்களுக்கு? யாரெல்லாம் 17,200 மேலே ட்ரேட் பண்ணுவாங்களோ, ஐ மீன் 200 மேலே தான் மார்க்கெட்டுக்கு நினைச்சாங்களோ, இப்போ மார்க்கெட் இஸ் ட்ரேடிங் பிலோ தேர். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தீஸ் பீப்புள் மைட் வாண்ட் டு ஹிட் தேர் ஹைஸ். ஏன்னா ஹைஸ்லேருந்து தே ஸ்டார்டட் செல்லிங். ஓப்பன் ஹைனா அந்த ஹையஸ்ட் ப்ரைஸில் த செல்லிங் ஹேஸ் ஸ்டார்டட். ஸோ அதை வந்து எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் த சான்சஸ் ஆர் தட் ஹை கெட்டிங் ஹிட் இஸ் மோர். அதாவது இனிஷியல் ஒரு ஃபர்ஸ்ட் ½ an hourல. புரியுதா? அதான் நீ மார்னிங் நடந்திருக்குது. ஸோ நம்ம ட்ரேடில் அதை நடந்துருக்குது. ஓகே, 12 பாயிண்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது 17,200 புட் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில், ஓகே, இதில் வந்து 105 ஓப்பன் இருந்தது. இப்போ ஹை 119 ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு செகண்ட் இந்த நான் காமிக்கிறேன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த ஸ்டர்சரில் பாருங்கள், ஓப்பன் ஹையும் சேமாக இருக்கும். 105 காமிக்குது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். ஸோ என்ன அர்த்தம்னா, the chances of this high taking out is very high. புரியுது உங்களுக்கு? மார்க்கெட் வந்து 17,250 ஓப்பன் ஆகுது. 17,200 மேலே தான் மார்க்கெட் போகும் நினைக்கிறவங்களும், 17,300 மேலே தான் மார்க்கெட் போகும் நினைக்கிறவங்களும் புட்டை ரைட் பண்ணுவாங்க. தே ஆர் புல்லிஷ். ஸோ அவங்களுடைய ஹையை தூக்கிறது தான் வந்து இந்த கால் ரைட்டர்ஸோட வேலை ஆர் கான்ட்ராக்ட் ட்ரேட்ஸ். ஸோ அதன் அடிப்படையில் ஐ டுக் அ ட்ரேட் அண்ட் என்டர்ட் அரௌண்ட் 920ல் 95 ரூபாய்க்கு நான் என்ட்ரி கொடுத்தேன். ஸோ நார்மல் நான் பண்ண லாஜிக் கூட உங்களுக்கு சொல்கிற மாதிரி, நான் வந்து டக்குன்னு மார்க்கெட் 17,200 ஓப்பன் ஆன உடனே நான் அதுக்கு மேலே கீழே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் போடுவேன். ஸோ இந்த 17,200 பிஇயும்
17,300 பியும் ஓப்பன் ஹையும் இன்னைக்கு சேமாக இருந்துச்சு மார்னிங்கில். நான் 17,300 உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. நான் அதை எடுக்கலை, சேல்ஸுங்க கொஞ்சம் ஃபண்ட்ஸு கம்மியாக இருந்ததுனால. ரைட், ஓகே. இது பார்த்தீங்கன்னா 17,300 சியா, சாரி 17,300 பிஇ போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா 148 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் வந்து செகண்ட் ஜெரோவில் சம்டைம்ஸ் சார்ட் ரொம்ப மோசமாக காமிக்குது, ஏன்னு தெரியல எனக்கு. I don't know. 17,300 ஓகே. 17,300 பி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டுமே சேமாக தான் இருந்தது. 148.8 தான் இருந்துச்சு. பட் ஐ டோன்ட் நோ, இட் இஸ் நாட் ஷோயிங் ஹியர். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலில் வந்து எவ்வளோ காமிக்குது? 148 தான் காமிக்குது. ஓகே, இதில் டிக்கு தான் தவறுதலாக இருக்குது. ஓகே, எனிவே இந்த லாஜிக் இதுதான். ஸோ 17,200 நான் எடுத்தேன், ஓகேவா? ஸோ அதோடைய ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் ட்ரையிங் டு பிரேக் தட் லெவல். ஸோ கட்டாயம் வந்து நான் 95 இந்த இடத்துல நான் டுக் த ட்ரேட். ஐ எம் லுக்கிங் ஒன்லி ஃபார் இந்த 10 பாயிண்ட். ஸோ இதெல்லாம் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் ட்ரேடு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், வென்ட் இன் ஆல் வித் 1800 குவான்டிட்டி. புரியுது உங்களுக்கு? ஸோ நமக்கு இந்த ஓப்பன் ஹை ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் வந்து பியூட்டிஃபுல்லி ஒர்க்ஸ். ஒரு குயிக் ட்ரேட் மாதிரி, குயிக் ஸ்கேல்பிங் ட்ரேட் மாதிரி. புரியுது உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் இஸ் ஃபைட்டிங் திஸ் லெவல் அவுட். பாருங்க, 105 இட் இஸ் ட்ரைங் டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இட் இஸ் ட்ரைங் டு பிளே திஸ் அவுட். மோர் ஓவர் நான் எடுக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து ப்ரைஸ் வாஸ் ட்ரேடிங் வெல் அபோவ் தி வி வேர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்றைக்குமே as an option buyer you are supposed to buy the price only if it is above V வேர். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் லாஜிக் நம்ம ட்ரேடோடது. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த லாஜிக் பிஹைண்ட் திஸ் ட்ரேட். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ட்ரேட் கிடச்சிதுன்னா ஐ கீப் போஸ்டிங் த வீடியோ. ஐ கீப் அப்டேட்டிங் ட்விட்டர் ஆல்சோ. ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ வில் see you soon in my next video. Thank you for your support.